நண்பர்களே, இந்த ஜிபே, ஃபோன்பே போன்ற டிஜிட்டல் பணம் எப்படி பரிவர்த்தனை செய்கிறது, எப்படி பயன்படுத்துறதுன்றது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். ஏன்னா எல்லாரும் ஷார்ட்ஸ் தானே நிறைய பார்க்குறாங்க. ஆனால் அது பற்றிய புரிதல் வேணுன்றதுனால ஒரு நீளமான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போடுறேன். நிறைய யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க. வெளியில் கையில் கொண்டு போய் செலவு பண்ணால் தான் நம்ம என்ன செலவு பண்ணுறோன்னு தெரியுமா. நம்ம வீட்டில் என்ன வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு ஏடிஎம்மில் ஒரு 10,000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அதில் உங்கள் பர்ஸில் எவ்வளோ கொண்டு போகிறீங்க, வீட்டில் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு உடனே கேட்டால் உடனே சொல்ல தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இது தாங்க கையில் என்ன செலவு பண்ணுறோம், என்ன இருக்குன்றத ஒரே ஒரு முறை அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாத ஒரு பொருளை வாங்க போனால் கூட அப்படி போகிற போக்கில் அப்படி பணத்தை கொடுத்து வாங்கிறத விட இதில் நீங்கள் ஒரு முறை அந்த பணத்தை எவ்வளவுன்றத அதில் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் அது எதுக்காகன்றதை பதிவு பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ரகசிய குறியீடையும் பயன்படுத்த போகிறீங்க. இந்த 3 இடத்துலையே இது தேவையா இல்லையான்றதை கூட நீங்கள் யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டிஜிட்டல் மணியில் தான் இருக்குது. ஐயோ, இதான் நம்ம வீட்டில் இருக்குது, இப்போ அவசியமாக அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு உடனே வெளியில் வந்துட முடியும், வாங்காமல் வர முடியும். அந்த வாய்ப்பெல்லாம் அதில் கிடையாது. அப்புறம் சில்லறை தட்டுப்பாடு. இப்போ பேருந்துக்கெல்லாம் கூட சில்லறைக்காக கஷ்டப்படாமல் நம்ம இதில் பணத்தை பயன்படுத்திக்க முடியும். எவ்வளவு நாட்கள் எவ்வளவு மாதாந்திர கட்டணங்களுக்கெல்லாம் நம்ம எங்கெங்கே டெலிஃபோனுக்கு, மின்சாரத்துக்கு, எல்லாத்துக்கும் க்யூவில் நின்று கட்டின காலம்லாம் போய் இப்போ உள்ளங்கையிலேயே நம்ம எல்லா கட்டணத்தையும் நம்ம கட்டிடுறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான வரம் இது. அதை பயன்படுத்த தெரியாதவங்க அல்லது அதை பற்றிய புரிதல் இல்லாதவங்க அல்லது அவங்க மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்க பயன்படுத்தக்கூடாதுன்றவங்க தான் இந்த மாதிரி தவறான ஒரு புரிதலில் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி பாருங்கள் தயவுசெய்து. உங்கள் வீட்டில் கணக்கு எழுதுகிற பழக்கம் இல்லாதவங்க கூட உங்களுக்கு பதில் பேங்க்கில் உங்கள் கணக்கு எழுதும். ஒரு 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கினா கூட அந்த கணக்கை அது சொல்லிடும். அதனால் நீங்கள் அதை சரிபார்க்க கூட முடியும். போன மாதம் எது அதிகமாக செலவாகிருக்கு, இந்த மாதம் என்ன செலவு குறைக்கலாம் அப்படின்றத கூட பார்த்துக்க முடியும். எதுக்காக செலவு பண்ணோம், ஏன் செலவு பண்ணோம், என்னைக்கு செலவு பண்ணோம், இத்தனை ஒரு விவரங்களை நம்ம அறியாமையே நமக்கு அழகாக கொண்டு கொடுக்குற ஒரே விஷயம் இந்த டிஜிட்டல் மணி தான். தயவுசெய்து அதை சரியாக பயன்படுத்தணும். தீபத்தை வைத்து கொண்டு திருக்குறளை படிக்கலாம், வீட்டை கூட எரிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் கையில் தீபத்தை கொடுத்துருக்காங்க, நான் இல்லை அதை வீட்டை தான் எரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கவே மாட்டோம். டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்க்க மாட்டோம், நாங்கள் பேலன்ஸ் என்னன்னு பார்க்க மாட்டோம். ஆனால் கையில் பணம் எடுத்து கொடுத்து தான் செலவு பண்ணுவோம் அப்படின்றது ரொம்ப அது பாமரத்தனமாக இருக்குது. இந்த அளவுக்கு 2025 இருக்கிறோம். அதனுடைய பயன்பாடு என்னன்றதை கொஞ்சம் யோசிங்க. உட்காந்து எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு திருட்டு